ஹைடா ஜங்கு கெஃபா. அதோட நெக்ஸ்ட் பார்ட். இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. அந்த ஹியூனோட பையன் வந்திருப்பான் இல்லையா, நிறைய திங்க் பண்ணிட்டு உள்ளே இருக்கீங்க. நீங்கள் ஹியூனோட பையன் அவன் ரூம்குள்ளே வந்து அந்த ரூமையை சுற்றி பார்க்குறான். எங்கே இருக்கு எந்த ஆங்கல் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண, சார் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஜேகே ஒன்றும் இல்லை, நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தா. ஜேகே இல்லையே, இது புதுசாக இருக்கு, கரெக்டான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி டெரராக கேட்குறான். அவனும் ஒரு கால் எடுத்து வச்சு முன்னாடி நடந்து வந்துட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அதுலேருந்து உன்னை பார்க்கவே இல்லை, அதான் பார்த்துட்டு போகலான்னு. எப்படி இருக்க? சார் கரெக்டான ரீசன் சொல்லுங்கள். கரெக்டான ரீசன் அதான் சொன்னால் நீ நம்ப மாட்டியே, அவனுக்கு புரியல. உனக்கு நல்லது பண்ண வந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமையை சுற்றி பார்த்துட்டு, இந்த ஆங்கல் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு டேபிள்லேருந்து கீழே விழுந்த திங்ஸ்லாம் பார்க்குறான். என்னாச்சு, கீழே விளைவிட்டி எல்லாத்தையும்? சார் என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு நான் அப்போதுலேருந்து உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், இன்னும் நீங்கள் பதில் சொல்லலை. அப்படி சொல்ல, இரு வெயிட் பண்ணு, நான் வந்ததுக்கான ரீசன் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு கீழே விழுந்த திங்ஸ் எல்லாம் ஒன்றுத்தையும் மேலே எடுத்து வச்சுட்டே, இதில் இருக்குமா? இதில் இதில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் நைட் லேம்பை தூக்குறான். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த நைட் லேம்ப் எடுத்து, நல்லா இருக்கு, யார் வாங்கி கொடுத்தது? ஜிகி ஒரு மாதிரி பார்க்குறான். எங்கள் அப்பனா அமைதியாக இருக்கான். அப்போதான் இதில் இருக்கணும். என்ன சார்? ஒன்றும் இல்லை, நான் தேடி வந்த பொருள் இதில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தேடி வந்த பொருளா? என்ன சொல்கிறீங்க? நான் சொல்லிட்டு உனக்கு புரிஞ்சிட்டா மட்டும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பார்த்தா கேமரா இருக்க. ஏன் ஜிகி இவ்வளோ முட்டாளாக இருக்க? இப்போ கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், பட் நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்ற. உங்கள் ஹெல்ப் எனக்கு வேண்டாம். சொல்லப்போனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, உன் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். செம்ம காண்டா இருக்கு. ப்ளீஸ், அப்பாக்காக தான் நீங்கள் பண்ணுறது எல்லாத்துக்கும் நான் பொறுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் தான் எல்லாமே இருக்கு. என் பொண்டாட்டிக்கிட்ட போகக்கூடாதோ? இதை நீ எங்கள் அப்பன்ட்ட சொல்லியிருக்கணுமே. அடுத்த செகண்ட் ஜேகே அவன் ஷர்ட்டை பிடிக்க, டேய் அடங்குடா, கையெடு கூலா. அவன் கையை எடுத்து விட்டுட்டு அந்த லைட் லேம்பை அதே டேபிளில் வச்சுட்டு அதில் இருக்க ஹிடன் கேமரா மட்டும் எடுத்து ஜேகேக்கே தெரியாமல் பாக்கெட்டில் போட்டு, இப்போ கூட எல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியும், ப்ரூஃப் காட்ட முடியும், பட் நீ நம்ப மாட்டேன். நான் எதுக்கு வந்தனும், அந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறான். இவன் இந்த திங்ஸ் எடுத்து வைக்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவனை பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து டோர் நாக் பண்ண, எவ்வளோ மாற்றட்டுமா, வரண்டி அப்படிங்கிற மாதிரி டோர்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி, ஹேய் இன்னும் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? ரெஸ்ட் ரூமில் என்ன ட்ரெஸ்ஸுக்கு இது சேஞ்ச் பண்ணுறது? ஓ சாரி, வா. ஏன் அவங்க வந்தாங்க? அது ஒரு பைத்தியம், நீ வா. உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கூட கிடையாது இவன் மேலே, இவன் அப்பா மேலே. அப்படி இருக்கும்போது இவனை மட்டும் நீங்கள் எப்படி நம்புவீங்க? சைலண்டா அந்த வாட்ரோப் முன்னாடி வந்து நின்றுட்டு அதை டச் பண்ணவே உங்களுக்கு பிடிக்கல, பட் உங்கள் ட்ரெஸ் உள்ளதான் இருக்கு, எல்லாத்தையும் கழிச்சு கீழே போட்டு சீக்கிரம் தூக்கிட்டு போ. நானா? இரு, ஒர்க்கர்ஸை வர சொல்லியிருக்கேன், நீ தூக்கிட்டு போ. இருடி, உனக்கு பனிஷ்மெண்ட்டே இதுதான், நீ தூக்கிட்டு போ. ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். தூக்கிட்டு போறியா இல்லையா ஜேகே? சரிடி சரி, தூக்கிட்டு போகிறேன். அவன் அந்த வாட்ரோப்பை நகர்த்துறான். கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. உங்களை பார்க்குறான். கையை கட்டிட்டு, தூக்கிட்டு போறியா இல்லையா? சரி தொலைகிறேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த வாட்ரோப்பை அசம்பிள் பண்ணி தான் இது பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு போயிட்டு ஸ்டோர் ரூமில் போட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு நிம்மதியாக இருக்கு. எல்லாம் முடிஞ்சது. அவன் எல்லாம் முடிஞ்சது போதுமா, நீங்கள் நைட் லேம்பை பார்க்குறீங்க, அவன் அதையும் தூக்கிட்டு போய் போட்டுட்டு, அவ்வளோதாண்டி முடிஞ்சதுடி. ஒன்று கேட்கட்டுமா? சொல்லு. என் ரூமில் எந்த பொருளை எப்போ வாங்கினது, யார் வாங்கி கொடுத்தது எனக்கு தெரியாது, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு, என் ரூமில் இருக்க என்னென்ன திங்ஸ்லாம் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது. ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். சொல்லு ஜேகே. ஏன் இல்லை, அந்த பொருளை எனக்கு வேண்டாம். என்ன பண்ண, எல்லாத்துலேயும் தூக்கிட்டு போயிட்டு
ஸ்டோர் ரூமில் போடுறேன், நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு saree எடுத்து போட்டுட்டு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அவங்க வாங்கி கொடுத்த எந்த ஒரு திங்ஸும் நம்ம ரூமுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கிச்சனுக்குள்ளே வரீங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு. இதை விட என்ன வேணும் அப்படி இருக்கு. அவன் அவன் திங்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். அவங்களுக்கு இங்கே சவுண்டு கேட்குது. அது ஸ்மைலோட காஃபி போட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் சீக்கில் கை வச்சுட்டே ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இன்னுமா கோப்படுறான். இப்படியோ ஒரு வழிக்கோ கொண்டு வந்துட்டோம். ஆனால் இது எத்தனை நாளைக்கு தெரியல. நிரந்தரமாக அவனை தூக்கி வெளியே போடணும். ஃபஸ்ட்டு இவன் என்ன தாட்டோட நம்மள்ட்ட பேசுகிறான்னு ஜெக்கிக்கு முதல்ல புரிய வைக்கணும். ஜெக்கி கிட்ட முதல்ல நம்ம கோப்படக்கூடாது. மான்ஸ்டர் தான் அவன், மான்ஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஒரு காஃபி ஒன்று போட்டுட்டு ரூமுக்கு கொண்டு வர அவ்வளோதான். அந்த ரூமை பார்க்குறீங்க. ரூமே எம்டியாக இருக்கு. ஷாக்கிங்காக திரும்பி ஜெக்கிவை பார்க்க எல்லாம் அப்பா தாண்டி வாங்கி கொடுத்தாரு. ஒன்று கூட நீ வாங்கலைல்ல. அமைதியாக இருக்கான். சரி, தரையில் படுத்தாலும் போதும். உன் கூட உன்னை ஹெல்ப் பண்ணி படுக்கணும். காஃபி. ஹே, உனக்கு ஓகேவா? பெட்டில் அதுவும் இல்லாடி இங்கே பாரு, சோஃபா இருந்தது, ஏசி கூட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. இப்போ எதுவுமே இல்லை. ஓகேவா? எனக்கு உன் கூட இருக்கணும் ஜிக்கி. எனக்கு இது ஏசி பெட்டு எதுவும் வேண்டாம். அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான். காஃபி வேணாமா? அவனும் வாங்கிக்கிறான். அவன் ஒரு வருஷம் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் காஃபி குடிச்சிட்டே மார்னிங் சீக்கிரமாக ஆன்ட்டி வந்துடுவாங்க. என்னாச்சு தெரியல ஆன்ட்டிக்கு. அப்பாவுக்கு கால் பண்ணி கேளுங்கள அப்படிங்கிற மாதிரி ஜெக்கிவை பார்க்க, நான் எனக்கிட்ட என் அப்பான்ட்ட பேசியிருக்கான். அதானே, உங்கள் அப்பா கிட்டலாம் பேச மாட்டீங்க, மற்றவங்க கிட்டலாம் பேசுவீங்க. ஏய், அவங்களுக்கு அதெல்லாம் சொன்னாக்கும் ஒரு மிஸ் அப்படி நீங்கள் பேசிட்டே இருக்க. அவன் கப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் மொபைலில் சார்ஜ் போட்டிருக்கான். அவன் அந்த மொபைல்கிட்ட போகிறான். என்னாச்சா சார், இப்போ மொபைல்கிட்ட எதுக்கு போகிறீங்க? இல்லடி, மொபைல் நேற்றும் உடச்சிட்டு நான் கோவத்தில் அப்பா மார்னிங் வந்து கால் பண்ணியிருப்பாரு, அதான் செக் பண்ணியிருக்காரா இல்லையான்னு. நல்ல வேலை ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்க. ஒன்று மறந்துட்டு பேசுகிறீங்க. மொபைல் உடச்சது நீங்கள் இல்லை, நான். ஜிகே திரும்பி உங்களை பார்க்குறான். எதுக்காக அந்த மொபைல் தள்ளி விட்டேன்னு தெரியும்ல, அதே தான் பண்ணுற ஜிகே. இப்போ நீ இங்கே பாரு, அவர் வாங்கி கொடுத்தது எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஓகே இல்லை, அவர் சொல்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, ஓகே பண்ணலை. இதில் என்னடி இருக்க? இது நம்ம ரூம், நம்மளை பற்றி மட்டும்தான் பேசணும். ஏதாலாம் ரொம்ப ஓவராகவே இருக்கட்டும். நான் சொன்னது அவ்வளோதான், இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எழுந்து நீங்கள் உங்கள் தலையில் டவல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பீங்க, அதில் ரிமூவ் பண்ணிட்டே போக ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். உங்கள் கை ரெண்டும் எடுத்து உங்கள் ஹேரில் வச்ச ஒரு மாதிரி கோம் பண்ணிட்டே அப்படிலாம் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கான். சார் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை. திரும்பிக்கிட்டான். நீங்களும் சிரிச்சுட்டே டவல் வச்ச உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிட்டே ஜேகேவை பார்க்க அவனுக்கு ஃபோன் வருது. ஜேகே அப்பா கால் பண்ணிட்டாரு அப்படின்னு அவன் அட்டன் பண்ணி காதில் வைக்க நீங்கள் திரும்பி பார்த்து அவனை முறைக்கிறீங்க. அவன் கொஞ்ச நேரம் அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கப்பா. என்ன ஜேகே பண்ணிருக்க? நீ நைட்லேருந்து கால் பண்ணிருக்கான், எதுக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ண? என்னடா நடக்குதாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த யோன்வா கத்துறான். ஜேகே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி பேச வரான். நீங்கள் ஜேகே கூப்பிடுறீங்க, திரும்பி பார்க்கல. அவன் அந்த யோன்வா கிட்ட பேசிட்டு இருக்கான். அகெயின் நீங்கள் ஜேகே உன்னை தான் கூப்பிடுறேன். அவன் உங்களை கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு இது செம்ம காண்டாயிடுச்சு. ஜேகே முன்னாடி நின்று, ஜேகே எனக்கு ஏர் டிரைவர் வேணும், ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு திரும்பி இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி பேச வரான். ஜேகே உன்கிட்ட தான் கேட்குறேன், எனக்கு ஏர் டிரைவர் வேணும் கத்துறான். அப்பா லைன்லடியே கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு அந்த யூன்கிட்ட பேச நெக்ஸ்ட் நீங்கள் ஜேகே ஹோல்ட் பண்ணி அவன் லிப்ஸை ஒரு மாதிரி சக் பண்ணுறீங்க. சைலண்ட் ஆகிட்டான். அந்த யூன்வோ கத்திட்டே இருக்கான். ஜேகேக்கு காதல் நல்லா விழுது. என்ன நினச்சிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீ இப்பேச்ச கேட்கறது இல்லை ஜேகே. நேற்று அத்தனை வாட்டி கால் பண்ணுற, எடுக்கவே இல்லை. மார்னிங்லேருந்து என்னடா பண்ணிருக்க? டைம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கத்துறான். பட் ஜேகே அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி நின்ட்டான். நீங்கள் அவன் லிப்ஸை ரொம்ப சாஃப்டாக அப்படி பைட் பண்ணி லைட்டாக கடிச்சிட்டு அவனை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டான். உங்களை தள்ளி விடலை. அந்த இவங்கக்கிட்ட
பேச முடியல. அவன் உங்களே பார்க்க இந்த டைம் யூனோ பேசிட்டே இருந்திருப்பான். நோ ரெஸ்பான்ஸ். அதனால ஃபோனை கட் பண்ணிட்டு அகெயின் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுறான். ஜேகே ஃபோன் கட் ஆகிடுச்சு இல்லையா? அவன் உங்களை பார்க்க நீங்கள் அவன் லிப்ஸை விடுறீங்க. அந்த ஃபோன் கட்டான அந்த சவுண்ட் கேட்டு என்னடி பண்ணிட்டுருக்க? ஏர் டிரைவர் வேணும். சரி, அப்பா லைனில் இருக்காருடி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏர் டிரைவர் வேணும். உங்களுக்கு ஏர் டிரைவர் இல்லைன்னா ஓகே தான். பட் நீங்கள் கூப்பிட்டு உங்களை மதிக்காமல் இவன் ஃபோன் பேசுறதுக்கு தான் உங்களுக்கு கடுப்பு வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, இந்த ரூம்குள்ளே அவரை பற்றி எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருந்துருப்பீங்க. ஸோ இவன் இப்படி பேச அதனால தான் இந்த செட்டையை பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷெய்யாக இருக்குது. சரிடி, இது பாரு, நான் ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் சரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கே வந்துட்டீங்க. அகெயின் அந்த யூனோ சவுண்டு, அதாவது ஃபோன் வர சவுண்டு. இப்போ ஜேகே ஒரு நிமிஷம் வர வயன் அட்டன் பண்ணி காதில் வைக்க அடுத்த செகண்ட் நீங்கள் அவன் லிப்ஸில் இருக்கீங்க. அவனால் ஹலோ கூட சொல்ல முடியல. சைலண்டாக இருக்கான். அந்த யூனோ கத்த இந்த டைம் நீங்கள் கிஸ் பண்ணிட்டே அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்க டக்குன்னு அவன் காது கிட்ட இருந்து அந்த மொபைல் எடுத்து அவனே ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போதான் உங்கள் லிப்ஸை மாதிரி நீங்கள் பைட் பண்ணிட்டு அவன் லிப்ஸை விடுறீங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? இந்த ரூமில் நீ பேசினா இப்படி தான் பண்ணுவேன். அப்புறம் மொபைல் கொடு அப்படின்னு மொபைலை வாங்கிக்கிட்டு, நான் கேட்டது உனக்கு ஒன்றும் புரியலல்ல, எனக்கு ஏர் டிரைவர் வேணும். அவன் ஒரு மாதிரி உங்களையே பார்க்குறான். சார் போய்ட்டு வாங்கிட்டு வரீங்களா? சரிடி, ஃபோனு கூட நான் பேசிட்டேன். அதெல்லாம் எங்கள் வேலைக்காக்காதான். எனக்கு ஏர் டிரைவர் வாங்கிட்டு வந்து அப்புறமா ஃபோன் வாங்கிக்கோ. கொண்டு போயிடுறீங்க. பட் இது ஜேகேக்கு கோவம் வரல. அதுக்கு மாறா உனக்கு ஏன் தெரியல, இது பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டான். அந்த ரூம்ல இருந்து ஒரு மாதிரி நடத்த போறான். உங்களுக்கு இங்க ஒரு மாதிரி ஷெய்யாயிடுச்சு. ஐயோ, நம்ம தான் பண்ணுமா? என்ன நினைப்பா ஜேகே நம்மளை பத்தி போவட் நினைப்பால அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி எங்க ஃபேஸை கவர் பண்ணிட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே அது ஒரு மாதிரி ஷெய்யா அப்படி இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம தான் இதெல்லாம் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல். கொஞ்ச நேரம் சொன்ன மாதிரி ஜேகே வாங்கிட்டு ஏ பொண்டாட்டி கூப்பிட்டுட்டே உள்ள வரான். உங்களுக்கு அவனை பார்க்கவே ஒரு மாதிரி வீக்கமா இருக்கு. எங்கடி இருக்க? நீங்க பொறுமையா ரூம்குள்ள இருந்து வெளில வர அவங்க மூஞ்ச பார்த்துட்டே வரான். உங்களுக்கு தான் அவனை பார்க்க முடியல. ஒரு மாதிரி தலையை குறைஞ்சிட்டே ரூம்குள்ள இருந்து வெளில வரீங்க. ஒரு மாதிரி ஷெய்யா அப்படி தான் நீ கேட்ட ஆட்டைய வாங்க போறீங்க. அதுக்குள்ள உங்க கையை பிடிச்சிட்டு என்ன பண்ண? குக் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லடி, ஏர் டிரைவர் வாங்க. என்ன பண்ணன்னு கேட்டேன். கொடுங்க ஜேகே. வைக்கப்படுறியாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டிரைவர் வாங்கிட்டு ஓடிடுறீங்க. ஜேகேக்கு பிடிச்சிருக்கு. அவன் லிப்ஸை டச் பண்ணிட்டேன். ஃபோனை கொடுத்துட்டு போயாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேபிள் வச்சுட்டு ஓடிடுறீங்க. நெக்ஸ்ட்டு அவன் இவனுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கான். இவனு கத்திக்கிட்டே இருக்கான். சாரிப்பா, மொபைல் உடஞ்சிருச்சு. தெரியும்டா, டைம் என்னாச்சா? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த வாங்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி, நைட் லேம்ப் என்ன இருக்கு? ரூம்லப்பா. நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தானே இருக்கு? அது ஆமாப்பா. அப்புறம் ஏன் நம்ம லேப்டாப்பில் ஏதோ தெரிய மாட்டேங்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மண்டக்காயுது அவனுக்கு. சரி, சீக்கிரமா இங்கே வா, நம்ம வெளில ஒரு ஒர்க் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்கான். நீங்கள் ரூமுக்குள்ள ஏர் டிரைவர் உங்களுக்கு வேண்டாம், சும்மா அவனை வெறுப்பதை தான் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாக்ஸு கூட பிரிக்காம அப்படியே டேபிளில் போட்டு வச்சுட்டீங்க. ஜேகே வரான். இதை நீ யூஸ் பண்ணலையா? அப்புறம் ஏன்டி என்கிட்ட கேட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். சரி, என்னை பார்த்து அதை சொல்ல. அப்படி சொல்ல திரும்பிக்கிட்டு அங்கே ஓடலாம் ட்ரை பண்ண. என்னால் முடியல, விட ஜேகே அப்படின்னு மேலே இருந்து இறங்குறீங்க. முடியலையா? நீ பண்ணது தான் அப்படின்னு அவனை பார்க்க. சரி, கோவமா இருந்தடி, அதை அப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை பிடிச்சி ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு நைட்டு வரும்போது பெட்லாம் அரேஞ்ச் பண்ணி உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. பயப்படாத, நான் தான் வாங்கிட்டு வரேன். உங்கள் ஃபோனில் கிஸ் பண்ணுறான். ஜேகே ஒரு நிமிஷம். நீங்கள் அவன் கை பிடிச்ச ஏன் தெரில ஆண்டி இவ்வளோ நேரம் ஆச்சா வரவே இல்லை.
அங்கிளுக்கு கால் பண்ணி கேள. ஒன்றும் இல்லடி, ஏதாவது ஒர்க் இருக்கும் விடு. எல்லாம் என்ன டெய்லி வந்து பார்ப்பாங்க, என்னை பார்க்காம இருக்க முடியலன்னு என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆ சரி, நான் பார்க்குறேன். இப்பயும் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி கேளு. உனக்கு தெரியாதாடி, அந்த ஆள்கிட்ட நான் பேச மாட்டேன். அந்த ஆளா? அப்பா அப்படின்னு மனசுக்குள்ளவே இவன் அவனும் அப்பான்னு கூப்பிடுறான், சொந்த அப்பாவா அந்த ஆளும் கூப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்புல நீங்க அவனை பார்க்க. சரி, அது புள்ள பேச மாட்டேன். சரி, ஆன்ட்டி என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. என்னை விட உனக்கு அவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கேன். ஏன்னா அவங்க என் அம்மா இல்லை. ஹக் பண்ணிக்க, கேர்ஃபுல்லாக போ. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு போகிறான். நீங்களும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆன்ட்டி இல்லாமல் போர் அடிக்குது. இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளில் ஒரு நாள் கூட ஆன்ட்டி இல்லாமல் இருந்திருக்க மாட்டீங்க. மார்னிங்கே ஏதாவது உங்களுக்கு குக் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க, ஆஃப்டர்நூன் உங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க, நைட்டு உங்கள் 2 பேருக்கும் குக் பண்ணி வச்சுட்டு ஜேகே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அங்கிருந்து போவாங்க. பட் எனக்கு ஏன்னு தெரியல, ஆன்ட்டி வரவே இல்லை. அதுவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒர்க் இருக்கா? ஏன் ஆன்ட்டி என்கிட்ட நீங்கள் சொல்லாமல் போகல மாட்டீங்கல்ல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு 4 hours அப்படி இருக்கும். இவ்வளோ நேரம் ஆச்சா சிக்கிக்கிட்ட சொல்லி இன்னுமே ஆன்ட்டியை போய் பார்க்கலையா அவன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருக்க. சிக்கி வீட்டுக்கு வேக வேகமாக வரா. என்னாச்சு சிக்கி, எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமா வர? வன் வப்பலாம், எங்க வாடி அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு போகிறான். காரில் ஏற மாட்டேன் நிற்கிறீங்க. ஏய், இது அதுக்கு டைம் இல்லை, நீங்க பாரு, ஹாஸ்பிட்டல் போகணும் வா. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு சிக்கி, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு அவன் ஷோல்டர்லாம் டச் பண்ணுறீங்க. எனக்கு இல்லடி, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஷாக் ஆயிடுச்சு. என்னாச்சு? வா போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் வர வழியெல்லாம் அழுதுகிட்டே வரீங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான். ஆன்ட்டிக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் பிள்ள. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ ஆளையாக வருது, தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. இந்த டைம் இவனுவா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பொக்கேவோடு உள்ள வரா. எல்லாரும் அந்த டூர்கிட்டே நின்று அழுதுட்டு இருக்கீங்க. ஜிக்கெல்லாம் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டான். ரொம்ப கூலா அந்த ஃப்ளார் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனை ஜேகேவோட அப்பா தான் பாக்குறாரு. அவருக்கு ஆல்ரெடி அவனை பிடிக்காது, கடுப்புல திரும்பிக்கிட்டாரு. நெக்ஸ்ட் ஜேகே அவரை பார்த்த உடனே அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி அவன் இவனுவை பாக்குறான். நீங்க இவனுவை பார்க்க இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவன் ஸ்வீட்டா உங்ககிட்ட வந்து அந்த பொக்கேவை உங்க கையில கொடுக்குறான். நீங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டு அவனை பாக்குறீங்க. சாரி, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, நீங்க அந்த புக்கு வாங்கவும் இல்லை, அவனுக்கு ஆன்சர் பண்ணுவோம் இல்லை, அவனை முறைக்கிறீங்க. அவன் உங்களுக்கும் க்ளோஸாக வந்து உன் ஆன்ட்டியை போட்டு தள்ளியிருப்பேன். பட் தப்பிச்சுக்கிட்டான். அவளை கொல்ல சொல்லி தான் காசு கொடுத்தேன், மிஸ் ஆயிட்டான். அவன் இன்னும் 100 வருஷம் வாழ போறா புள்ள. ஷாக் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி நீங்க ஷாக்கிங்கா அவனை பார்க்க. உன்னை பார்க்கவே விட மாட்டேன்றா, உன்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, டெய்லி நான் உன்னை வந்து பார்த்துட்டு இருந்தேன், அதையே ஸ்டாப் பண்ணிட்டான். அவள் டெய்லி வீட்டுக்கு வரப்பில்ல, அது எப்படி? உன்னை நான் தானே பார்த்துக்கணும், அவளை பார்த்துக்க எப்படி விடுவேன்? ஒரு மாதிரி கண்ணே கலங்குது உங்களுக்கு. அதான் போட்டு தள்ளுங்கடா, காசு கொடுத்தா. இன்னும் சாகாம உள்ள இருக்கா போல எழுத்துட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா? நான் மட்டும்தான். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதுக்கு தான் நான் மட்டும்தான் காரணம். உன்னை அப்படின்னு அவன் ஷர்ட்டை பிடிக்க போக்க, மாமா அசிங்கமாக நான் பண்ணுற போற. அப்புறம் ஜேகே இங்கே தான் இருக்கான். நீ ஏதாவது என்ன பண்ண போகணுன்னு வையேன், அவனுக்கு ஓமல்தான் கோவம் வரும், தெரியும்ல? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பொறுமையாக அந்த கையை எடுக்கிறீங்க. அது மட்டும்தான். என்னை நீ டச் பண்ணணும்னு வச்சுக்கேன், கோவமாக வரக்கூடாது, ரொமான்டிக்காக வரணும். கேட்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்கு. லைட்டாக திரும்பி நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டான், அலற ஸ்டேஜ். அவன் ஒரு சேரில் உட்காந்து அவன் தலையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கான். உன்னை அப்பா அந்த மனுஷன் அதெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு நீ துரோகம் பண்ணுற பார்த்தியா எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு? பிகாஸ் அவருக்கு அவங்க அம்மா நான் அவ்வளோ பிடிக்கும், அவங்கள இப்படி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாள் ஜேகேக்கே இந்த நிலைமை தான். உன்கிட்ட தான் நான் அது சொல்லியிருக்கேன்ல. அவனே அந்த டைமில் நான் கழட்டி விட்டுருவேன். அப்புறம் எப்படி எனக்கு அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சொல்லு?
நீ கேவலமான ஜென்மம் அப்படி சொல்ல அதெல்லாம் எனக்கே தெரியும். இந்தா வாங்கிக்கோ. புக்கே கொடுக்குறான். ஒரு மாதிரி ஸ்டிப்பாக நிற்கிறீங்க. வாங்கிக்கோ, இல்லைன்னா ஜேகே அப்படி சொல்ல வேற வழியே இல்லை. நீங்கள் அவன் கையிலேருந்து வாங்கிக்கிறீங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்கள் அவனே பார்க்குறீங்க, அழகா இருக்க அப்படி சொன்னால் இப்போ பார்த்ததுனால அழகா இருக்க அப்படி சொல்லுவான். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அழகா இருந்தன்னு சொல்கிறான், வேற எப்போ பார்த்தேன் அதனால இவன் அழகா இருக்கா அப்படி சொல்கிறானா எப்போவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் என்ன ஒன்று நேரில் தான் பார்க்க முடியல, பட் செம்மையாக இருந்தவன். இதுவும் டபுள் மீனிங்கில் பேசுகிறான். உங்களுக்கு புரியுது. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் ஷாட் அது நிறையா இருக்கு என்கிட்ட. உங்களுக்கு புரியல, ஒரு மாதிரி புரியாமல் நீங்கள் அவனை பார்க்க புரியலல்ல? புரியும். இன்னொன்று 3-4 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 1 month முடியறதுக்கு. அவ்வளோதான், நீ என்கிட்ட வந்துடுவ. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக லைவா பார்த்துக்கலாம். கேவலமாக இருக்கு. அவனை பார்க்கவே பிடிக்கல உங்களுக்கு. நீங்கள் அகெயின் எதனா பேச ட்ரை பண்ணலாம் வர, அதுக்குள்ளே அங்கிள் ஏய் என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படி கேட்குறாரு. அங்கிள் ஒன்றில் விடுங்க. அவரு உங்களை பார்த்து இல்லை, அவன் பேசுறதே சரியில்லை. வந்ததுல நான் நோட் பண்ணேன். அவன் பார்க்குறதே சரியில்லை. ஃபஸ்ட்டு அவன் இன்டென்ஷனே சரியில்லை. அவன் மட்டும் கொஞ்சம் தள்ளி நில்ல அப்படின்னு உங்களை தள்ளி நிற்க வைக்கிறாரு. அவன் வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அங்கிள் இதையும் நோட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கிளை பார்க்குறீங்க. அங்கிள் அவன் செஸ்டில் கை வச்ச ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா? பேக்கில் புஷ் பண்ணுறாரு. அவன் 2 ஸ்டெப் பின்னாடி போகிறான். அவள்கிட்ட என்ன தப்பாக பேசுறியா என்ன? என்னாச்சு உங்களுக்கு? என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் அவள்கிட்ட என்ன பேச போகிறேன்? இல்லை, நீ ஏதோ சொல்கிற, பட் அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அப்படி என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு இன்னொரு புஷ் பண்ணுறாரு. அவன் 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுட்டு போகிறான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. அவள் சின்ன பொண்ணு, ரொம்ப அழுதாளா? நான் அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். உன் ஆறுதல் யாருக்கும் தேவையில்ல, எங்கிறது கிளம்பு அப்படின்னு புஷ் பண்ண. நெக்ஸ்ட்டு ஜேகே யூனோவுக்காக அவங்க அப்பா கிட்டே மல்லு கட்டுறான். நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜேகே என்ன பண்ணுற நீ அப்பாவை அப்படின்னு ஜேகே கண்ட்ரோல் பண்ண. யூனோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே, நான் நினச்சேன்னா ஜேகேவை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்கள்கிட்ட சொல்ல. அவ்வளோதான், உங்களுக்கு ஜேகே ஏன் இப்படி இருக்கான் அப்படி தோணுது. ஜேகே அவர் விடு ஜேகே தள்ளுவேன். அப்பா சைலண்டாக இருக்காரு. ஜேகே என்ன பண்ணுற ஜேகே நீ தள்ளுடி. அவர் என் அப்பா மேலே கை வைக்கிறாரு. ஹே இவர் தான் உன் அப்பாடா, நீ என்னடா பண்ணிட்டு கையெடு. ஜேகேக்கு இது புரியவே இல்லை. நீங்கள் பிடிச்சி ஜேகேவை புஷ் பண்ணி அவர் உன் அப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட அப்பாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஜேகே யூனோ தான் பெரிய அப்பா மாதிரி, அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் அங்கே வந்து நிற்பேன் அப்படி சொல்லிட்டு திரும்பி யூனோட ஷர்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி சரிப்பா அவ்வளோதான். அப்பாவுக்கு நீங்கள் அங்கிளை பார்த்து அவன் முட்டாள் மாதிரி எவ்வளோ பண்ணிட்டுருக்கான். அங்கிள் ஐம் சாரி அங்கிள். நிறைய பேச ஆல்ரெடி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். இன்னும் முட்டாள் மாதிரியாக இருக்கான். அவர் அக்கறது போகிறாரு. ஜேகேக்கு என்ன சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு எதுவுமே தெரியல. நீங்கள் அமைதியே உட்காந்துக்கிட்டீங்க. அலருக்கு தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட் ஜேகேவே இந்த பக்கம் இல்லை. அவனும் யூனோவும் அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் அங்கிள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆண்டியை பார்த்துக்கிறது எல்லாமே இப்படியே ஒரு 3-4 days அப்படி போகுது. ஆண்டி கூடவே இருக்கீங்க. பட் ஆண்டி அன்கான்சியஸில் இருக்காங்க. எழுந்துக்கவே இல்லை. அவங்கள பார்த்துக்கிறது நீங்கள் அங்கிள் மட்டும்தான். அடிக்கடிக்கு ஜேகே வருவான். அம்மாவுக்கு எப்படி இருக்குவேன் பேசவே இல்லை. ஏய் 4 நாள் ஆச்சுடி நீ என்கிட்ட பேசி அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க வர தட்டி விட்டுட்டு டாக்டர் வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டி எப்போ கண்ணை முழிப்பாங்க? அவங்களுக்கா இதில் ஒரு இன்ஜுரி, ஆப்ரேஷன் பண்ணணும், வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிறது போகிறாங்க. ஜேகேக்கு இதை கேட்க கஷ்டமாக இருக்கு. அவன் அவங்க கை பிடிச்ச ஒன்றும் ஆகாதடி, பயப்படாதா, அம்மா வந்துடுவாங்க. நட்டிக்காத ஜேகே தள்ளு. ஏண்டி வயல் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, நீ இப்படி பேசாமல் இருக்கிறத என்கிட்ட பேசுடி. நான் வேறு எதுவும் கிட்ட கேட்கல, பேசு, எனக்கு அது போதும். பேசணுமா? என்ன பேசணும்? உனக்கு தான், எங்களை தவிர உனக்கு யார் ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்காங்கல்ல. வேணாம் வயல், அதை பற்றி பேசாத, உனக்கு எனக்கு சண்டை வரும். சரி சாப்பிட்டியா? பேசுறதுனா அதை பற்றி பேசலாம்.
அதை விட உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை தலா. அங்கிள் மட்டும் உள்ள ரூம்குள்ளே தனியாக இருக்காரு, அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போக டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்ச. சரிடி போ, எனக்கு பிரச்சனை இல்லை, போ, என்ன ஏதாவது சொல்லிட்டு போ. முடியாது ஜக்கே, உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. தலை சுத்துது, ஸ்லிப்பாக்கி விழுற மாதிரி போற. நெக்ஸ்ட் ஜக்கி ஹோல்ட் பண்ணி, ஏய் சாப்பிட்றியா இல்லையாடி, கையை விடு. உள்ள நடந்து போறீங்க. சரிடி நான் உள்ள வந்து விடுறேன், வா, கையை விடுச்சுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போக டக்குன்னு விழுந்துட்டீங்க. ஏய் என்னடி அது, சாப்பிட்றாலும் இல்லை தெரியல அப்படின்னு சொல்றது. ஹாஸ்பிட்டல் தானே, ஸோ அவன் உங்களை தூக்கிட்டு வந்து டாக்டர் செக் பண்ணுங்க, நல்லா பேசிட்டேன் தான் மயக்கம் போட்டு இங்கதான் விழுந்துட்டா. ஓகே ஓகே பார்த்துட்டு படாதீங்க, நாங்கள் செக் பண்றோம் அப்படின்னு செக் பண்றாங்க. கொஞ்ச நேரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்படி ஒரு நியூஸ் வருது. சிக்கி அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறான், ப்ரெக்னெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். இந்த டைம் இவனோ ஜெக்கிக்கு இதான் ஃபைனல் டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் பண்ணுறான் இல்லையா, அதை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஆப்போசிட்லேருந்து மெயிலும் வந்துருச்சு. அவன் ஜெக்கிக்கு கால் பண்ணி, ஜேகே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, சொல்லுங்கப்பா, அந்த யூஎஸ்ஏ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஆமாப்பா, உங்களுக்கு அது ட்ரீம்னு கூட சொல்லிட்டு இருந்தீங்களே, அங்கே நீ தான் போகணும், அந்த டீலிங் நீ தான் பண்ணி முடிக்கணும் அப்படி சொல்ல, சரிப்பா ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான்.